அஇஅதிமுக ஆட்சியில் கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியை விட 116% அளவிற்கு அதிக தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் கல்வித்துறையில் தமிழகம் பெரும் வளர்ச்சி பெற்றிருப்பதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வித்துறையில் தமிழகம் இந்தியாவிலேயே முதலிடத்தை பெற்றுள்ளதாகவும் முதலமைச்சர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரையின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, கல்வித்துறை மேம்பாட்டிற்காக கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சி காலத்தை விட தமது ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்களை அடுக்கடுக்கான புள்ளி விவரங்களுடன் விவரித்தார். அனைவருக்கும் தரமான கல்வி வழங்கிட வேண்டுமெனில் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும். போதிய ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும். மாணவ மாணவியரின் இடைநிற்றலை குறைத்திட வேண்டும். மாணாக்கர்களின் கற்கும் திறன் உயர்த்தப்பட வேண்டும். இவையெல்லாம் நிறைவேற்றிட வேண்டும் என்ற காரணத்தால் தான் கடந்த 5 ஆண்டுகளில் பள்ளி கல்வித்துறைக்கென 84,568 கோடி ரூபாய் எனது அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியின் 5 ஆண்டு காலத்தில் பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 39,058 கோடி ரூபாய் தான். அதாவது இந்த 5 ஆண்டுகளில் எனது ஆட்சியில் கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில் ஒதுக்கியதை விட 116% உயரளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எனவேதான் தொடக்க கல்வி, நடுநிலை கல்வி, இடைநிலை கல்வி மற்றும் மேல்நிலை கல்வி என அனைத்து நிலைகளிலும் சேர்க்கை விகிதம் கணிசமாக உயர்ந்துள்ளது. இடைநிற்றல் விகிதம் கணிசமாக குறைந்துள்ளது. இவற்றிற்கு காரணம் இந்த அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் தான். கடந்த 56 மாதங்களில் 26.96 லட்சம் பள்ளி மாணவ மாணவியருக்கு 4,723 கோடி ரூபாய் செலவில் விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. உயர்நிலை மற்றும் மேல்நிலை கல்வியை இடைநிற்றலின்றி தொடர சிறப்பு ஊக்கத்தொகை அளிக்கும் திட்டம் எனது அரசால் அறிமுகம் செய்யப்பட்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10 முதல் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு மொத்தம் 5,000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக அவர்களின் பெயரில் முதலீடு செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகளில் 1,13,76,000 மாணவ மாணவியர் 1,810 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக பெற்று பயனடைந்துள்ளனர். இரண்டாயிரத்தி 10-11ஆம் ஆண்டு ஒரு இணை சீருடை வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது பள்ளி மாணவ மாணவியருக்கு 4 இணை சீருடை வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் இதற்கென 1,698 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு விலையில்லா பாட நூல்கள் வழங்கப்படுகின்றன. 2012-13ஆம் ஆண்டு முதல் விலையில்லா நோட்டு புத்தகங்கள் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு அவை வழங்கப்பட்டு வருகின்றன. விலையில்லா புத்தகப்பை, கணித உபகரண பெட்டிகள், கிரையான்ஸ், நில வரைபட புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கும் திட்டம் 2012-13ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதுபோலவே ஓரிணை காலணிகள் வழங்கும் திட்டம் 2012-13ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இவையன்றி விலையில்லா மிதிவண்டிகள், கட்டணமில்லா பேருந்து பயண சலுகை, சத்தான மதிய உணவு ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றன. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்விக்கு அதிக செலவிலான தனியார் பள்ளிகளை நாடுவதற்கான முக்கிய காரணம் ஆங்கில வழி போதனை என்பதால் அரசு பள்ளிகளிலேயே ஆங்கில வழி கல்வி வழங்கும் பொருட்டு
தேவைக்கேற்ப 12,092 ஆங்கில வழி பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. $2.64 லட்சம் மாணாக்கர்கள் இதில் பயின்று வருகின்றனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 5 ஆண்டுகளில் 221 தொடக்கப் பள்ளிகள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளன. 112 தொடக்கப் பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகளாகவும் 810 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும் 402 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. தேவைக்கேற்ப பள்ளிகளை அமைப்பதோடு பள்ளிகளுக்கு தேவையான உள்கட்டமைப்புகளை வழங்கிடவும் எனது அரசு முன்னுரிமை அளிக்கிறது. கூடுதல் வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், குடிநீர் வசதிகள், சுற்றுச்சுவர், மாற்றுத்திறனாளிகளுக்கென சாய்வு தளங்கள், ஆண் பெண் குழந்தைகளுக்கென தனித்தனியே கழிவறைகள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள் 4,166 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சிறந்த கல்வி வழங்கப்பட ஆசிரியர்கள் காலத்தே நியமிக்கப்பட வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளில் 72,843 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 14,711 ஆசிரியர் அல்லா பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளன. பள்ளி கல்வியில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு முன்னோடி திட்டங்களின் காரணமாகத்தான் தமிழ்நாடு பள்ளி கல்வியில் ஒரு சிறந்த மாநிலமாக திகழ்கிறது. உயர்கல்வியை பொறுத்தவரை தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது என்பதை நான் முதலில் பெருமையுடன் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டு உயர்கல்வியில் மொத்த மாணவர் சேர்க்கை விகிதம், அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, தமிழ்நாட்டில் 18% என்ற அளவில் இருந்தது. அப்போது இந்திய அளவில் இந்த சதவீதம் 15 என இருந்தது. தற்போது இந்திய அளவில் மொத்த மாணவர் சேர்க்கை 23.6% என்றுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் இது 44.8 என்ற சதவீதத்தை அடைந்து இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது. அதாவது இந்திய அளவில் கடந்த 5 ஆண்டுகளில் 8.6% அளவிற்கே உயர்கல்வி மாணவர் சேர்க்கை உயர்ந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் இது 26.8% உயர்ந்துள்ளது. இத்தகைய மகத்தான வளர்ச்சிக்கு காரணம் எனது தலைமையிலான அரசு நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்கள் தான் என்பதை நான் இங்கே உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியிலும் தற்போதும் உயர்கல்வி தொடர்பான சில புள்ளி விவரங்களை தெரிந்து கொண்டால் தற்போது நான் தெரிவித்த வியத்தகு சாதனை எப்படி சாத்தியமாயிற்று என்று புலப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 2006 முதல் 2011 வரையிலான ஆண்டுகளில் கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியின் போது உயர்கல்விக்கு செலவிடப்பட்ட தொகை 6,142 கோடி ரூபாய். கடந்த 5 ஆண்டுகளில் அஇஅதிமுக ஆட்சியில் செலவிடப்பட்ட தொகை 14,609 கோடி ரூபாய்.
இதை கவனத்தில் கொள்ள வேண்டும், குறித்து கொள்ள வேண்டும். 5 ஆண்டு கால மைனாரிட்டி திமுக ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக கல்விக்காக செலவிடப்பட்ட தொகை 6142 கோடி ரூபாய். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் அஇஅதிமுக ஆட்சியில் செலவிடப்பட்ட தொகை 14609 கோடி ரூபாய். முந்தைய திமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் 10. தற்போது எனது ஆட்சியில் புதியதாக துவங்கப்பட்டுள்ள கல்லூரிகள் 39. முந்தைய திமுக ஆட்சியில் புதியதாக துவங்கப்பட்ட பாடப்பிரிவுகள் 26. தற்போது அஇஅதிமுக ஆட்சியில் புதியதாக துவங்கப்பட்டுள்ள பாடப்பிரிவுகள் 959. கடந்த திமுக ஆட்சியில் கட்டடங்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை வெறும் 7 கோடி ரூபாய். தற்போது அஇஅதிமுக ஆட்சியில் ஒதுக்கப்பட்டுள்ள தொகை 220 கோடி ரூபாய். கடந்த 5 ஆண்டுகளில் கணக்கிட்டு பார்த்தீர்களானால் திமுக ஆட்சியின் போது செலவிடப்பட்டது சிங்கிள் டிஜிட் ஃபிகர் 7 கோடி ரூபாய். ஆனால் அஇஅதிமுக ஆட்சியில் செலவிடப்பட்ட தொகை 220 கோடி ரூபாய். அன்றைய திமுக ஆட்சியில் 20,626 பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணாக்கர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. தற்போது அஇஅதிமுக ஆட்சியில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்ட மாணாக்கர்களின் எண்ணிக்கை 43,586. அன்றைய திமுக ஆட்சியில் எந்த ஒரு புதிய அரசு பொறியியல் கல்லூரியும் நிறுவப்படவில்லை. ஆனால் தற்போது அஇஅதிமுக ஆட்சியில் 4 புதிய அரசு பொறியியல் கல்லூரிகள் துவங்கப்பட்டுள்ளன. முந்தைய திமுக ஆட்சியில் 78,045 பொறியியல் பயிலும் முதல் தலைமுறை மாணாக்கர்களுக்கு மட்டுமே பயிற்சி கட்டண விலக்கு வழங்கப்பட்டது. தற்போது எனதரசால் பயனடைந்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை 2,84,609. அப்போது திமுக ஆட்சியில் இத்திட்டத்திற்காக செலவிடப்பட்ட தொகை 149 கோடி ரூபாய். தற்போது அஇஅதிமுக ஆட்சியில் செலவிடப்பட்ட தொகை 2,268 கோடி ரூபாய். முந்தைய திமுக ஆட்சியில் நிறுவப்பட்ட அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் 8. தற்போது அஇஅதிமுக ஆட்சியில் நிறுவப்பட்டுள்ளவை 11. அன்றைய திமுக அரசால் புதிய பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்கள் 568. தற்போது எனதரசால் ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்கள் 1153.